உணர்ச்சி கட்டுப்பாடின்மை. உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். ஐ ஹியர் a நியூஸ் வெரி ஷாக்கிங் ஆர் சேடனிங். Now how do I control my emotions at that time? அந்த எபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நிறைய மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸில் வந்து அந்த கண்ட்ரோல் நம்மளை விட்டு போயிடுது. கோவப்படுறது ஆல்மோஸ்ட் ஒரு சைக்கோபேத்திக் ஆட்டிடியூட். டிப்ரெஷன்னாலேயோ ஆங்ஸைட்டினாலேயோ இல்லை டிப்ரெஷன்லேயே வந்து ஆஜிடேட்டட் டிப்ரெஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழலில் டிஸ்ரெகுலேஷன் வெளிப்படையாகிறது வாய்ப்பு இருக்குது. சீரியஸ் கண்டிஷன்ஸ் லைக் பைபோலார் டிஸார்டர் இல்லை ஸ்கிசோஃப்ரீனியா அதில் வெளிப்படையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் உங்களோட அடிக்ஷன் இஷ்யூஸ் ஆல்கஹாலாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும். So this is a middle-aged man. He is a highly qualified professional. இங்கே நம்மகிட்ட வரும்போது OCD நீங்கள் பார்த்தீங்கன்னா blasphemous themes சொல்லுவாங்க. அவரோட வீட்டில் இருக்கிற அந்த பூஜா ரூம் கிட்ட போகும்போது அவர் நான் தான் டர்ட்டி பண்ணிடுவேனோ, இல்லை நான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து தொட்டேன்னா அது வந்துட்டு ஏதாவது தெய்வ குத்தம் ஆகிடுமோ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அது அங்கே போனேன்னா அந்த இது வந்துட்டு இங்கே நான் பாஸ் பண்ணிடுவேனோ, அந்த இன்டர்மிக்சிங் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது. பர்சன் ஹூஸ் வித் எபிலெப்சி ஃபிட்ஸ் ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று நடக்குது, வந்த கோவத்தில் அவர் விளையாடுற அந்த ஒரு பேட் அதை வந்து ஒரு ஆயுதமாக எடுத்து கூட இருக்கிறவங்கள அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோல் இன்சிடென்ட் எல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி ஏன் பண்ணினீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பண்ணினேன்னா எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லையே. ஓசிடி பார்த்தீங்கன்னா திங்கிங் வந்து ஒரு குழிக்குள்ளே போன மாதிரி ரிப்பீட்டடாக அதையே நான் யோசிக்கிறேன். அதை பற்றி யோசிக்க தேவையே இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனால் என்னால் நிறுத்த முடியல. இட்ஸ் அ லூப். அதில் நான் மாட்டிக்கிட்டேன். என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ மெடிசன்ஸும் சரி, நியூரோ மாடுலேஷனும் சரி, அந்த லூப்பை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணும். நான் இருக்கிற வீட்டில் இன்னும் 3 பேர் இருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்ஃபெக்ஷன் அவங்கள்ட்ட கொண்டு வர முடியாது. டிஸ்ரெகுலேஷன், கோவம் வரும், பிரச்சனைகள் வரும். என்னால் வந்து உங்களோட கூட இருக்க முடியல, நீங்களாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்கீங்க, சில திங்ஸ் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், அது இல்லைன்னா எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் அதிகமாகிடுது. ஹலோ டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய மென்டல் ஹெல்த் அதெல்லாம் பற்றி பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னு வந்து கேள்விப்படுறோம். அப்படின்னா என்னது டாக்டர்? ஸோ தமிழில் வந்து உணர்ச்சி கட்டுப்பாடின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் சொல்கிறது என்னோட இமோஷன்ஸை என்னால் வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். ஐ ஹியர் a நியூஸ் தட் இஸ் வெரி ஷாக்கிங் ஆர் சேடனிங். Now how do I control my emotions at that time? அந்த எபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்தந்த சந்தர்ப்ப சூழலுக்கு நான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு we all understand. குழந்தையாக இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்காது. பட் ஆஸ் we grow up நமக்கு அந்த அவேர்னஸ் வருது, அந்த கண்ட்ரோல் வருது. நிறைய மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸில் வந்து அந்த கண்ட்ரோல் நம்மளை விட்டு போயிடுது. ஸோ அந்த கண்ட்ரோல் விட்டு போகும்போது நம்ம வந்து நம்மளோட இமோஷன்ஸை வந்து இன்அப்ராப்ரியேட்டாக எந்த விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதோ அந்த விதத்தில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே. ஆங்கர் ஃபார் எக்ஸாம்பிள், கோவப்படுறது, அது வந்து தட் இஸ் அன் இமோஷன் தட் இஸ் அ டிஸ்ரெகுலேஷன். இஃப் ஐ எக்ஸ்ப்ரெஸ் ஆங்கர் மோஸ்ட் சிச்சுவேஷன்ஸ், அன்லெஸ் நான் வந்து டெலிபரேட்டாக வேணும்னு காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன், அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சைக்கோபேத்திக் ஆட்டிடியூட். அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆங்கர் வந்து இஸ் அன் இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். எனி ஃபார்ம் ஆஃப் பிஹேவியர், outward looking behavior where people can see that I am disturbed, shouting, banging something, throwing something, crying, loudly crying, இதெல்லாமே வந்து it is an emotional dysregulation. Now இதை வந்து நம்ம கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணணும். அந்த சந்தர்ப்ப சூழலுக்கு அது சரியா தவறான்னு அதுக்கு நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. சில சந்தர்ப்ப சூழலில் many things are acceptable. பட் அதையும் மீறி இன்அப்ராப்ரியேட்டாக ஒரு இமோஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, இல்லை ரிப்பீட்டடாக ஆகுது. இட் இஸ் நாட் அ ஒன் டைம், அடிக்கடி நடக்குது அந்த பிரச்சனை. தட் இஸ் இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது வந்து நமக்கு மென்டல் டிஸார்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது பல மென்டல் டிஸார்டர்ஸில் வந்து அந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் வெளிப்படையாகும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ADHD, attention deficit hyperactivity disorder, அதில் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி we see this problem. ரைட். அதே மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் பார்க்குறது உண்டு. யங் adolescents with autism ஸ்பெக்ட்ரமில் வந்து நிறைய இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், they get provoked. பல விஷயங்களை அவங்கள ப்ரொவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் தட் டைம் அது வந்து வெளிப்படையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன்னாலேயோ ஆங்ஸைட்டினாலேயோ இல்லை டிப்ரெஷன்லேயே வந்து ஆஜிடேட்டட் டிப்ரெஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழலில் டிஸ்ரெகுலேஷன் வெளிப்படையாகிறது வாய்ப்பு இருக்குது. சீரியஸ் கண்டிஷன்ஸ் லைக் பைபோலார் டிஸார்டர் இல்லை ஸ்கிசோஃப்ரீனியா அதில் வெளிப்படையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன் உங்களோட அடிக்ஷன் இஷ்யூஸ், ஆல்கஹாலாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் கூட டிஸ்ரெகுலேஷன் வந்து வெளிப்படையாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மெனி மென்டல் டிஸார்டர்ஸில் வந்து இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் வரும். நாங்கள் நரம்பியலில் ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் இன்னொரு கான்டெக்ஸ்டில் அதை பார்க்குறோம். எப்படின்னா வந்து ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி ஆஃப்டர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், நிறைய பேருக்கு வந்து ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், பிஹேவியரல் கண்ட்ரோல் பிகம்ஸ் த மெயின் ப்ராப்ளம். அதே மாதிரி ஆஃப்டர் அ ஸ்ட்ரோக், மூளையில் ரத்த கசிவு வந்துடுறது, கை கால் விழுந்து போயிடும். ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்து மெமரி ப்ராப்ளம்ஸோ இமோஷனல் டிஸ்ரெகுலேஷனோ வெளிப்படையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டீஜெனரேட்டிவ் பிரெயின் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிமென்ஷியா, மறதி நோய், இல்லை பார்க்கின்சன், நடுக்க நோய், இதெல்லாம் கூட டிஸ்ரெகுலேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எபிலெப்சி, ஃபிட்ஸ், இதில் டிஸ்ரெகுலேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மூளையை சம்மந்தப்பட்ட கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், மனநிலையை சம்மந்தப்பட்ட கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு காமன் ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் கம்ஸ் அவுட். ஹலோ டாக்டர். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்னது டாக்டர்? ஸோ எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலி டிரான்ஸ்லேட்ஸ் டு உணர்ச்சியின் கட்டுப்பாட்டின்மை. அதாவது ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எமோஷன்ஸ் அவங்களோட அந்த மேனேஜிங் எபிலிட்டிஸ் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுடைய ரெக்குயர்மெண்ட்டோட கொஞ்சம் எக்ஸீட் ஆகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஆழமாக அழுத்தமாக வந்துட்டு எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இன்டென்ஸ் எமோஷன்ஸ், இல்லை ஒரு எமோஷனே வந்துட்டு ரொம்ப நேரம் நீடிச்ச நேரம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இல்லை அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப குவிக்காக ஃப்ளீட்டிங்காக நிறைய எமோஷன்ஸ் மாறுறது, இல்லை நம்ம என்ன எமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு தெரியாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே வந்துட்டு ஒரு உணர்ச்சியின் உச்சநிலையில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். பட் ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லைனா ஈவன் ஃபார் த பேஷண்ட்டுக்கே நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க டாக்டர்? நம்ம மூளையில் வந்து பல பாகங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான பாகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் வேர் மெமரி அண்ட் இமோஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு. அது வந்து காதுக்குள்ள 2 காதுக்கு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ரைட் இன் த மிடில். ஹிப்போகேம்பஸ் இஸ் த மெமரி சென்டர், அமிக்டலா இஸ் தி இமோஷனல் சென்டர். அதை கனெக்ட் பண்ணுற நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த ஏரியாவை நம்ம லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நமக்கும் லோவர் மேமல், ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு எலியாக இருக்கட்டும், அதுதான் காமன் ஃபீச்சர். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரான்டல் லோப் இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃப் த பிரெயின். அதுதான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். அது அந்த ஃப்ரான்டல் லோப் வந்து இட் இஸ் த கண்ட்ரோல் சென்டர். சரிங்களா? ஸோ எனக்கு இம்பல்ஸ் வருது, அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை ஃப்ரான்டல் லோபில் இருக்குது. ஸோ நான் ஏன் இமோஷ்னலி டிஸ்ரெகுலேட் ஆகிறேன், எதனால என்னோடய இமோஷன்ஸ் வந்து என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றுலேயும் வந்து அந்த இமோஷ்னல் சென்டர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் இம்பல்சஸ் வரும்போது அந்த ஃப்ரான்டல் லோபாடால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தட் இஸ் ஒன் ரீசன். அதர் ரீசன் இஸ் தட் அந்த ஃப்ரான்டல் கண்ட்ரோல் ஹாஸ் பிகம் வீக். இந்த இம்பல்சஸ் நார்மல் லெவலில் தான் வருது, பட் ஃப்ரான்டல் லோபால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது வீக்காக போச்சு. இது வந்து பிரெயினில் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி. ஒரு பாகம் இழுக்கிறது, இன்னொரு பாகம் விட்டு கொடுக்கும், இன்னொரு பாகம் இழுக்கிறது, இந்த பாகம் விட்டு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது. டிஸ்ரெகுலேஷன் வந்து இந்த பேலன்ஸ் விட்டு போகும்போது தான் நமக்கு டிஸ்ரெகுலேஷன் வருது. இந்த பிரெயினோட இந்த 2 பாகங்களோட வேலை அதை வந்து சரியாக செய்யலை, ஏதோ ஒரு பாகம் சரியாக செய்யலை அப்படின்னு வரும்போது அந்த டிஸ்ரெகுலேஷன் வந்து வெளிப்படையாகுது. அதனால தான் இவ்வளோ சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ்லையும் சரி, இவ்வளோ நரம்பியல் கண்டிஷன்ஸையும் சரி நம்ம அதை பார்க்குறோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் யூ வுட் ஹவ் என்கவுண்டர்ட் இல்லையா? ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ஹூஸ் வித் எபிலெப்சி, ஃபிட்ஸ், அவர் வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டுருக்காரு, ஏதோ ஒன்று நடக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, வந்த கோவத்தில் அவர் விளையாடுற அந்த ஒரு பேட், அதை வந்து ஒரு ஆயுதமாக எடுத்து கூட இருக்கிறவங்கள அடிச்சிடுறாரு, அடின்னு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோல் இன்சிடெண்ட்டெல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி ஏன் பண்ணினீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணினேன்னா எனக்கு தெரியாதே, ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன யூகிக்கலாம், வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அவருக்கு வந்து இது மெமரியே இல்லை. இன்னொரு விதத்தில் இதை யூகிக்கிறது வந்து அவர் வந்து வேணும்னு வந்து போய் சொல்கிறாரு, கன்சீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் பண்ணது தப்புன்னு தெரியும், அதனால கன்சீல் பண்ணுறாரு. இந்த சிச்சுவேஷன் வெரி ஆஃபன் கோர்ட்ஸ்க்கெல்லாம் வரது உண்டு. யாரோ ஒன்று செய்கிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் அவருக்கு அந்த எபிலெப்சி ஹிஸ்ட்ரி இருக்கிறது, ஃபிட்ஸு வர தன்மை இருக்கிற ஹிஸ்ட்ரி இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து அப்நார்மலாக ஸ்ப்ரெட் ஆகும்போது நாம் சில ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நமக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. இது வந்து நாங்கள் எபிசாடிக் டிஸ்கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். எபிலெப்சி மட்டும் இல்லை, பல நரம்பியல் டிசீசஸில் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறது, இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் ஆர் இமோஷனல் டிஸ்கண்ட்ரோல். பட் அதர் பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆட்டிசம், ஏடிஹெச்டி, யங் அடல்ட் சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சவுண்டு டாலரன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களால வந்து சவுண்டை நார்மல் சவுண்ட்ஸையே டாலரேட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஓகே. அந்த பர்சனை நீங்கள் திடீர்னு ஒரு சவுண்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பிஹேவ் அப்நார்மல். சரியா? ஏதோ ஒன்று தூக்கி போடுறதோ, ரொம்ப கோவப்பட்டு கத்துறதோ, இல்லை ரூமை விட்டு ஓடி போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது உண்டு கிளினிக்கில். ஓகே. ஸோ இந்த டிஸ்ரெகுலேஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் ப்ரைமரிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் என்ன ஒர்க் பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டோட, அந்த மாதிரி வந்து அந்த உணர்ச்சி கட்டுப்பாடின்மை இருந்தால் அவங்களுக்கு இட் காசஸ் அ ப்ராப்ளம் இன் லைஃப். இட் ஃபேமிலிக்கு அதனால ஒரு ப்ராப்ளம், நான் போகிற ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பிளேஸ்லையோ இட் காசஸ் அ ப்ராப்ளம், இல்லைங்களா? ஸோ அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னா அந்த உணர்ச்சி கட்டுப்பாடின்மையை நம்ம வந்து தீர்க்கணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். அதனால தான் வாட் எவர் த டயக்னோசிஸ், எந்த டயக்னோசிஸாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ யங் ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டின்றது வந்து ஒரு காமனாக ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து பார்த்துருக்கீங்களா டாக்டர்? இங்கே நம்ம கிளினிக்கில் ஒரு யங் மேல் வாஸ் brought here by his family. அவரோட ஃபேமிலியால் கூப்பிட்டு வரப்பட்டார். அவர் கூப்பிட்டு வந்தப்போ எந்த நிலையில் இருந்தார்னா, ஒரு மைல்டாக உணர்ச்சி எழுச்சியான ஒரு நிலை, அதாவது ஹைப்போமீனியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ மூட் டிஸார்டர். அந்த நிலையில் இங்கே நம்மளை பார்க்க வந்திருந்தார் அவங்க. ஸோ வந்தப்போ அவங்களோட மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, அக்ரெஷன் டுவர்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். எது பேசினாலும் என்ன சொன்னாலும் வந்துட்டு அவங்ககிட்ட ரிட்டார்ட் பண்ணுறது, ஒரு இரிட்டேஷன், அஜிடேஷன், அக்ரெஷன், ஈஸியாக வந்துட்டு அடிச்சிடுறது, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக அடிச்சிடுறது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் யாருமே இல்லை அவருக்கு. அவரோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஹீ பிகேம் அ ட்ராப் அவுட். சரிங்களா? ஸோ அண்ட் வேறு எந்த ஃபேமிலியோட ப்ரொஃபஷன்லையோ எதுலையுமே இன்வால்வ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி ஸ்பெண்டிங் டைம் பை ஹிம்செல்ஃப், லாக்ட் அப் இன் த ரூம். இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்தாங்க அவங்க. அதாவது லாக்ட் அப் இன் த ரூம் ஆர் வெளியே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அக்ரெஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது. அண்ட் இங்கே வரத்துக்கு முன்னாடி வேரியஸ் பிளேசஸ் போயிருக்காங்க. கொஞ்சம் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் கூட பண்ணாங்க. பட் இட் had not worked in his favor. அவருக்கு வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஏன் டாக்டர் அதை டயக்னோஸ் பண்ண முடியல? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு வெறும்னே ஒரு மூட் டிஸார்டரை மட்டும் அவர் ட்ரீட் பண்ணப்பட்டார். பட் அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நம்ம இனிஷியலாக அவருக்கு கொஞ்சம் இந்த ஃபார்மகோதெரப்பி கொடுத்து சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து பேசும்போது ஹிஸ்ட்ரியில் நம்ம எடுக்கும்போது யங் ஏஜ்லேருந்தே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்மேட்ச் வித் ஹிஸ் பியர்ஸ். ஸோ ஒரு மாஸ்கிங் அப்படின்னு ஒரு ஃபினாமினன் சொல்லுவாங்க. தட் இஸ் காமன்லி சீன் இன் டயக்னோசிஸ் ஆஃப் ஆட்டிசம், ஏடிஹெச்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நம்ம பார்த்தோம்னா தெல் பி டெம்பரமெண்ட்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பியர்ஸோட வந்துட்டு ஒரு மேட்சிங் இருக்காது. பட் ஆஸ் க்ரோயிங் அப் ஒரு ஹை ஃபங்க்ஷனிங் வேரியண்ட்டில் வராங்க அப்படின்னா, க்ரோயிங் அப் அவங்க அந்த மேட்சிங் எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணிப்பாங்கன்னா, ஓகே இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி இருந்தால் ஐல் பி அக்செப்டட் பை த பீப்புள் அரௌண்ட் மீ அப்படின்ற ஒரு நிலையிலேயே வந்துட்டு அவங்க காலத்தை போக்கிடுவாங்க. ஸோ ஸ்கூல் கிராஸ் பண்ணி வர வரைக்கும் அவரால் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு மேட்ச் பண்ண முடிஞ்சுது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஸோ நீங்கள் ஒரு ஏர்லி அடல்ட்ஹுட் ரீச் பண்ணும்போது your inner resources to compensate or cope up with the external requirements will diminish slightly. அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது he had a breakdown. ஸோ காலேஜில் வந்துட்டு என்னால் உட்காந்து கவனிக்க முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட், ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு மேட்ச் ஆக முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அதுலேருந்து ஸ்லோவாக த லைஃப் அரௌண்ட் மீ இஸ் நாட் மேக்கிங் சென்ஸ், நான் தவறா இல்லை இந்த உலகம் தவறா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், ரைட்? ஸோ அவரோட ஒரு பகுதி வந்துட்டு அவரை விட்டு கொடுத்துக்காம, என்கிட்ட தவறு கிடையாது, இதில் ஏதோ எனக்கு ஒன்று விளங்கலை புரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டம். இன்னொரு சைடு வந்துட்டு எப்படி இருந்தாலும் என்னால் வந்துட்டு எக்ஸ்டர்னல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேட்ச் பண்ண முடியல, என்னால் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைபாடு. இந்த ஒரு நிலையில் வந்தாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் மேஜராக இந்த ஆட்டிசம், ஏடிஹெச்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சோஷியல் டொமைன்ஸில் சில சேலஞ்சஸ் வரும். அண்ட் ஆட்டிசமில் மெயினாக வந்து லாங்குவேஜ் டொமைன்லேயும் வந்துட்டு சில சேலஞ்சஸ் வரும். அவர்கிட்ட அது ரெண்டுமே இருந்தது, விச் வாஸ் மிஸ்ட் இன் த ப்ரீவியஸ்
ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ், ரைட்? ஸோ நம்ம அதை டயக்னோஸ் பண்ணி அவரை வந்துட்டு அந்த லென்ஸில் நம்ம அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தப்போ இனிஷியலாக வந்துட்டு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருந்தவர் வந்துட்டு ஸ்லோலி ஹீ ஸ்டார்டட் டெவலப்பிங் ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் தெரப்பி, ரைட்? ஸோ தட் இஸ் அ மேஜர் பிரேக் த்ரூ டு அட்டைன் ஆர் டு ஓப்பன் அ தெரப்பியூட்டிக் விண்டோ இன் எனி தெரப்பியூட்டிக் ப்ராசஸ். ஒன்ஸ் அது ஓப்பன் ஆனால் தான் நமக்கு நியூ லேர்னிங் ப்ராசஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு அண்ட் மோர் ஓவர் வென் த டயக்னோசிஸ் வாஸ் பாஸ்ட் ஆன் டு ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அதை பற்றின ஒரு சைக்கோ எஜுகேஷன் கொடுக்கும்போது அவங்களும் ஒரு எமோஷனல் லெவலில் அவரோட ரிலேட் பண்ணிக்க முடியலனா கூட இன்டெலெக்சுவல் லெவலில் கொஞ்சம் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்ச உடனே ஓகே. பட் ஹவு டிட் திஸ் ஃபேமிலி மெம்பர் ரியாக்ட் டு திஸ் டயக்னோசிஸ் யூ மீன், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு அதை அவங்க கேட்டப்போ இட் வாஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இப்படியும் யோசிப்பாங்களா, இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் தென் அந்த டயக்னோசிஸ் இல்லாமல் நிறைய பேர் வேர்ல்டு ஹை அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி இட் இஸ் openly known that Elon Musk is having Asperger's syndrome. It is a milder form of autism. Even Bill Gates belongs to the neurodivergent spectrum. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லி அவங்களுக்கு ஒரு நியூரோபயாலஜிக்கல் இன்புட், ஸோ இந்த மாதிரி பிரெயினில் இந்த மாதிரி நடக்கிறனால தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. நீங்கள் அதை வந்துட்டு ஒரு நோயாக எடுத்துக்காமல் ஒரு சுபாவ வேறுபாடுன்னு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தா அவர் நல்லா வருவார்னு நம்ம என்கரேஜ் பண்ணால் தேவர் மோர் அக்செப்டிங் ஆஃப் இட். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனுக்கோ ஒரு பேஷண்ட்டுக்கோ வந்து இந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் இருக்கும்போது அவங்களால வந்து அந்த ஒரு தெரப்பிஸ் அவங்க எடுக்கும்போது they will not be beneficial, right? Yes, so it is not just the emotional dysregulation alone. இப்போ நீங்கள் வந்து நான் தெரப்பியில் என்கேஜ் பண்ணணும்னா எனக்கு வந்து அந்த தெரப்பியில் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும், சரியா? ஸோ நீங்கள் வந்து பிரெயின் கேன் பி இன் 2 types of modes, ரைட்? திங்கிங் மோடில் இருக்கலாம். திங்கிங் மோடில் பிரெயின் ரிசீவ்ஸ், பிரெயினால் வந்து இன்ஃபர்மேஷனை அப்சார்ப் பண்ண முடியும், எல்லாத்தையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை கருதி இதுதான் முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியும், அந்த புரிதலை வளர்த்துக்க முடியும், ரைட்? இன்னொரு டைப் ஆஃப் பிரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர்வெல்ம்டு. ஏன்னா வந்து யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, ரெகுலேட்டே பண்ண முடியல, நீங்கள் சொல்கிறது நான் எங்கே கேட்க போகிறேன், ரைட்? ஸோ இது நாங்கள் வெரி ஆஃபன் கிளினிக்கில் பார்க்குறது உண்டு, ரைட்? அவங்க வந்து அந்த கன்சல்டேஷனில் ஒரு கடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறதுக்கோ நாங்கள் ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ டிஸ்ரெகுலேட்டடாக இருக்காங்க, அவ்வளோ விஷயங்களை வந்து உள்ளே பூட்டி வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே இப்போ இந்த சான்ஸ் கிடைச்ச உடனே எனக்கு நான் சொல்லிடணும். நான் அந்த பர்சன் நாங்கள் எப்படி தெரப்பி பண்ண முடியாது. அவங்க வென்டிலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிப்படையாக்கிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கிறதெல்லாம். பட் தெரப்பி பண்ணணும், நாங்கள் ஒரு சஜஷன் கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குற சஜஷன் அவங்க கன்சிடர் பண்ணி யோசித்து அவங்க லைஃப்பில் மீனிங்ஃபுல்லாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், அவங்க பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து திங்கிங் மோடுக்கு போகணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இல்லைன்னா தெரப்பி இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். நான் வந்து 1 மணி நேரம் போய் உட்காந்து பேசிட்டு வரேன், வாரத்தில் 2 நாள் செய்கிறேன், 10 செஷனுக்கு அப்புறமா எனக்கு ஒன்றுமே பெனிஃபிட் இல்லைன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் திஸ், தட் மைண்ட் இஸ் ஓவர் ஆக்டிவ். என்னால் வந்து அதை ஸ்லோ டவுன் பண்ணி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கோ தாட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால ப்ராக்டிக்கலாக அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களே ஒரு இமேஜின் பண்ணி நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி சர்க்கிள் they will build and they will start living. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து எப்படி டாக்டர் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? இந்த தீம் கொடுக்கும்போது ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் அ பேஷண்ட் who I had seen. So if I can share that with you, right? So it is a young female, ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க, ஸ்கூல் கோயிங் ஏஜ். அவங்களும் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது இதே எமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன், ஃபேமிலி மெம்பர்ஸோட சண்டை, ஸ்கூல் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸ்கூல் ரெஃப்யூசல், எக்ஸாம்ஸை ஸ்கிப் பண்ணுறது, அவங்களோட சரௌண்டிங்ஸை நீட்டாக வச்சுக்காமல் இருக்கிறது, அண்ட் இதுக்கு ஜங்க் ஃபுட் அடிக்ஷன் இருக்கிறது, அண்ட் மோரோவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒத்து போகாமல் இருக்கிறது. ஸோ எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்காங்க,
என்னால் வந்துட்டு அதை பண்ண முடியல. மோரோவர் அவங்கள பார்க்கும்போது ஆல்வேஸ் திங்கிங் தட் தே மே ஹேவ் சம் அல்டீரியர் மோட்டிவ்ஸ். என்னை பற்றி வந்துட்டு ஏதோ என்னை வந்துட்டு சம் வேல வந்துட்டு என்னை புலி பண்ணுறதுக்கோ பாதிக்கிறதுக்கோ வந்துட்டு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தாட்ஸ். இந்த மாதிரி சேலஞ்சஸோட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஸோ இனிஷியலி அவங்களுமே வந்துட்டு டு ஓப்பன் தி தெரப்பியூட்டிக் விண்டோ வி ஹேட் டு டயக்னோஸ். அவங்களும் இந்த ADHD ஆட்டிசம் அந்த ஸ்பெக்ட்ரம்குள்ள இருக்காங்கன்றது நம்ம டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வி வர் ஏபிள் டு ஓப்பன் தெரப்பியூட்டிக் விண்டோ. அண்ட் ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆக அவங்க சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அவங்களால கான்ஷியஸ் வேர்ல்டில் எந்த விதமான சேலஞ்சஸில் வந்துட்டு கோப்பப் பண்ண முடியலையோ, மீட் பண்ண முடியலையோ, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்ய முடியலையோ, அதெல்லாமே வந்துட்டு இந்த ட்ரீம் வேர்ல்டில் லூசிட் ட்ரீமிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த லூசிட் ட்ரீமிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த விஷயத்தை வந்துட்டு ட்ரீம் மூலமாக வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு அசிமுலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இது ஒய் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் வாஸ் பிகாஸ் இது அவங்களோட கோப்பிங் மெக்கானிசம். ஸோ அவங்களால கான்ஷியஸ் லைஃப்பில் எந்த விஷயங்கள் எந்த சேலஞ்சஸை வந்துட்டு கோப்பப் பண்ண முடியலையோ, ட்ரீம் வேர்ல்டில் நான் இந்த மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை ஸ்மூத்தாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இருந்தது. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு க்யூரியஸ் டாக்டர், இது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க இந்த இமேஜினரி சர்க்கிள் சொல்லும் போது யூ கேனாட் பிரேக் தம் சேயிங் தட் நீங்கள் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தே வில் பிகம் வெரி ஃபியூரியஸ் இல்லையா? அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை அந்த அக்செப்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு வரீங்க அவங்கக்கிட்ட? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஒரு வே ஆஃப் கோப்பிங்கிறது அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் இருந்தது இல்லைங்களா. ஸோ ஷி வாஸ் நாட் ஷேரிங் இட் வித் எனிபடி. அவங்க இந்த தெரப்பியில் ஓப்பன் பண்ணதே வந்துட்டு ஒரு மேஜர் மைல் ஸ்டோனாக தான் வந்துட்டு பார்க்கப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்றதை அவங்க 100% அவங்ககிட்ட ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. பட் பிகாஸ் இந்த ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டே ஷேர் பண்ணோன்னா, இது வந்துட்டு இப்போ ஒரு கிளினிக்கல் லெவலில் பார்த்தோன்னா இட் கேன் பி மிஸ்டயக்னோஸ்ட் அஸ் குவாசி சைக்கோசிஸ் ஆர் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் லீடிங் டு சைக்கோட்டிக் ப்ராசஸ், சைக்கோட்டிக் பிரேக் டவுன். ஸோ இது அப்படி இல்லாமல் அவங்களுடைய டெம்பரமெண்டல் டிஃப்ரென்ஸ்னால சில எக்ஸென்ட்ரிசிட்டிஸ் இருக்கலாம். ஸோ ஒரு இமேஜினேஷன் கொஞ்சம் ரிச்சாக இருக்கலாம். அண்ட் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஐக்யூமே வந்துட்டு அபவ் ஆவரேஜில் வந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் வேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் சீக்வன்சஸ் இன் தர் மைண்ட் டு கோப் வித் த சேலஞ்சஸ் வருன்றதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம். ஸோ நீங்கள் இந்த தெரப்பி பற்றி பேசுறதுனால யூ வுட் சே தட் தெரப்பி விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை திஸ் தெரப்பி விண்டோ டாக்டர்? தெரப்பி விண்டோன்னு நாம் சொல்லும்போது எனக்கு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனோட ஒர்க் பண்ணி எனக்குள்ள என் மனதுக்குள்ள ஒரு வித்தியாசம் கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகணும். இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து மைண்டு வந்து குவைட் அண்ட் டவுன் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண முடியும், நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் தான் தெரப்பிஸ்ட், நான் கிளையண்ட்டு, ஒரு ரூமில் இருக்கோம், ரிப்பீட்டடாக பேசுகிறோம். உங்களோட இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷனில் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டோ கான்ஃபிடென்ஸோ வரலன்னா என்னால் வந்து அந்த தெரப்பி விண்டோவை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ தெரப்பிலே இந்த ஜன்னல்னு ஒன்று இருக்குது, அந்த ஜன்னல் திறக்கணும். அது திறந்தா தான் சேஞ்சஸ் ஸ்டார்ட் டு ஹேப்பன். இப்போது ஒரு விதம் அந்த தெரப்பி விண்டோ திறக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷன், அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது, ரெண்டு பேரும் நல்லா ஜெல் ஆகுறாங்க தெரப்பிஸ்ட்டும் பேஷண்ட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அட் சம் ஸ்டேஜ் தெரப்பி விண்டோ ஓப்பன்ஸ். பட் நிறைய பேருக்கு அது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. நிறைய பேரியர்ஸ் இருக்கும், அவங்களால வந்து அவங்க ப்ரிப்பேர்டாகவும் இருக்க மாட்டாங்க அந்த அந்த ஜன்னலை திறக்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கு நாங்கள் வழிகள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் தெரப்பி என்ன? இந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷனை அட்ரஸ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் ஆஃப் தெரப்பின்னு வச்சு. அந்த தெரப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த தெரப்பி விண்டோ ஹேஸ் டு ஓப்பன். அந்த தெரப்பி விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு நான் கொடுக்குற இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், நான் உங்களுக்கு ஆட்டிசம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஐ கேவ் யூ அன் எபிலெப்சி எக்ஸாம்பிள், பிரெயின் இன்ஜுரி எக்ஸாம்பிள். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டீல் பண்ணும்போது தெரப்பி விண்டோ அவ்வளோ ஈஸியாக திறக்காது. அதை திறக்க வைக்கிறதுக்கு பல அதர் திங்ஸ் பிகம் நெசசரி அதர் தென் ஜஸ்ட் த தெரப்பி. ஓகே, தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வாட் வி டூ இங்கே புத்தி கிளினிக்கில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மெடிக்கேஷனுக்கு ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் பண்ணுறோம். TMS, TDCS, வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். Now we are acquiring something called deep TMS. Many things like that, new technologies. And the technologies can help to open the therapy window because of the brain வந்து regulate பண்ணுறதுனால it is able to open the therapy window. Okay. Okay. So நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். That is
இமோஷனல் பிரெயின்லேருந்து இம்பல்சஸ் ரொம்ப வருது, ஃப்ரான்டல் பிரெயின் வந்து அதை சப்போஸ் டு கண்ட்ரோல். ஒன்றுலேயும் இந்த இம்பல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை இந்த கண்ட்ரோல் வீக்காக இருந்தாலோ இந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் நடக்குது. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த பாத்வேஸ் மூளையில் வந்து லட்சக்கணக்கில் நரம்பு இருக்குது. அந்த நரம்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று கெமிக்கல் மூலியமாக பேசுது. இட் இஸ் லைக் இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவே மாதிரி நிறைய பாத்வேஸ் இருக்குது. அந்த பாத்வேஸை வந்து ரெகுலேஷன், நியூரல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த நியூ டெக்னாலஜிஸ் இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன்லாம் வந்து அந்த நியூரல் ரெகுலேஷனை பண்ணுது. அந்த மாதிரி நியூரல் ரெகுலேஷன் பண்ணும்போது அந்த தெரப்பி விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பண்ணி சைக்கலாஜிக்கல் தெரப்பியும் பண்ணும்போது எந்த டயக்னோசிஸாக இருந்தாலும் சரி எங்களால் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த தெரப்பி விண்டோவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரப்பி கொடுப்பீங்க. அதில் வந்து தெரப்பி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்கிறீங்க. அப்படின்னா என்னது டாக்டர்? தெரப்பி விண்டோ அப்படின்றது இட் இஸ் அ கான்செப்ட் கிவன் பை டாக்டர் டான் சீஜல் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் அ வெரி ரினோன்ட் சைக்காட்ரிஸ்ட். இந்த 1980s 90s கொண்டு வந்த கான்செப்ட் இது. நம்ம இப்போ ஒரு பர்சனுக்கு தெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா இட் ஷுட் கோ அண்ட் ரீச் தெம், இட் ஷுட் டச் தெம் டீப்லி, இல்லைங்களா? And for that their mind should allow, their nervous system should allow, and their sense of autonomy shouldn't be infringed upon, right? ஸோ நம்ம ஒருத்தவங்க தெரப்பி கொடுக்கும்போது அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹைப்பர் ஒரு ஹைப்போ அரோசல், அதாவது அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஆங்கர், ரேஜ், ஆன்சைட்டி, இல்லை ஒரு இரிட்டபிலிட்டி, இல்லை ரேசிங் தாட்ஸ் அந்த மாதிரி ஒரு நிலையில் இல்லாமல், அல்லது ஒரு ஃப்ரீ ஸ்டேட், அதாவது ஷட் டவுன் ஸ்டேட், ஒரு டிசோசியேஷன், ஃபெட்டிக், டயர்ட்னஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நடுநிலை, ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ் வாட் யூர் சேயிங் அண்ட் ஐ கேன் ஹாவ் அ நியூ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஜோன் தான் ஸ்காலர்ஸ் தெரப்பியூட்டிக் விண்டோ. ஸோ இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி அந்த தெரப்பி விண்டோவை ஓப்பன் பண்ணுறீங்க. பட் ஒரு பாயிண்டில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ தே ஆர் ரெடி ஃபார் த தெரப்பி, ஸோ த பேஷண்ட் இஸ் ரெடி டு அண்டர்கோ திஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாயிண்டில் அண்ட் ஹவு டு யூ ரியலைஸ் டாக்டர்? ஸோ இன் யுவர் கான்வர்சேஷன் இப்போ டாக்டர் முகில் பேசும்போது அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஹவு அட் ஈச் பர்சனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து ஒரு பிரேக் த்ரூ மாதிரி. தட் இஸ் பிட்வீன் த தெரபிஸ்ட் அண்ட் தி பேஷண்ட் அந்த பிரேக் த்ரூ ஹேப்பன்ஸ். சரியா? அந்த பிரேக் த்ரூ வரத்துக்கு அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன், நான் சொன்னதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன், கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே நேரத்தில் அந்த தெரப்பி குவாலிட்டி, அந்த தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப், அந்த பர்சனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸை அட்ரெஸ் பண்ணுறோம். ஒருத்தருக்கு வந்து அந்த பாயிண்ட் இஸ் சம்திங் யூனிக், சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், அதே வந்து வேறு விதத்தில் வியூ பண்ணுற மாதிரி இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் ஒரு யங் டாக்டராக இருக்கும்போது ஜஸ்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் MBBS நிறைய ஒரு 3-4 ஆப்ஷன் இருந்தது. நான் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட், என்ன பண்ணணும்னு சொல்லி ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ ஒரு சீனியர் சைக்கோதெரபிஸ்ட் வந்து வாஸ் ஒர்க்கிங் இன் த சேம் ஹாஸ்பிட்டல். கார் பார்க்கில் ஒரு நாள் என்னை கேட்டார், என்ன தம்பி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒன்றும் புரியல சார், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், இது இருக்குது சார், இது இருக்குது சார். ஸோ நான் இதையே வந்து எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நான் நெகட்டிவாக சொன்னேன் அவர்கிட்ட. என்னால் சூஸ் பண்ண முடியலன்னு சொன்னதை நான் நெகட்டிவாக சொன்னேன். அவர் அதை எப்படி திருப்பி சொன்னார் தெரியுமா? He said to me, யோசிச்சு பாருங்கள், நிறைய பேருக்கு ஆப்ஷன்ஸே இல்லை, உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கே, ஓகே, வை டோன்ட் யூ திங்க் லைக் தட் அப்படின்னாரு. அந்த ஒரு கான்வர்சேஷன் சேஞ்ச்டு மை வே ஐ வாஸ் திங்கிங் அபவுட் மை ப்ராப்ளம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அ தெரப்பி விண்டோ. எனக்கு ஐ டென்ட் நீட் டு பி இன் தெரப்பி ஆர் டிஸ்கஸ் இட் ஃபர்தர், பட் மை தாட் சேஞ்ச்டு. நான் ஏதோ ஒரு பிரச்சனையாக நினச்சிட்டு இருந்தேனோ அதை வந்து அது நோ லாங்கர் ஐ சா இட் அஸ் அ ப்ராப்ளம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சேன். பட் இட் ரிக்வயர்ட் சம்படி எல்ஸ் டு டெல் மீ தட், சம்படி வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தெரப்பி விண்டோஸ் ஓப்பன். நவ் அன்லெஸ் யூ ஆர் ஹேவிங் இன்டெப்த் கான்வர்சேஷன் வித் சம்படி, யூஸ்வலி எஸ்பெஷலி வென் யூர் அந்த ஒரு மென்டல் டிஸார்டர் நடந்துகிட்டு இருக்கு, இல்லை இந்த மாதிரி இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன் வந்து அடிக்கடி நடக்குது, மைண்டு குவைட்டாகவே இல்லை, அந்த சந்தர்ப்ப சூழலில் நான் இருக்கேன். சிலப்போ வந்து எனக்கு வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் வேறு இருக்குது, என்னால் சொசைட்டியில் ஃபிட்டின் பண்ண முடியல, ஆட்டிசம் கேஸு, எனக்கு வந்து திருப்பி ஃபிட்ஸ் வருது, இல்லை நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு எதுவுமே வந்து ஃப்யூச்சரையே யோசிக்க முடியல,
இல்லை ஓசிடி இருக்குது, நான் மோஸ்ட் ஆஃப் மை டைம் நான் வந்து ஐ எம் ஸ்பெண்டிங் ஆன் கிளீனிங் ஆர் செக்கிங் ஆர் டூயிங் சம்திங், இல்லை நான் அடிக்ஷனில் இருக்கேன், அந்த மதுவை தேடிக்கிட்டே போகிறேன், எல்லா நேரமும் வந்து அந்த அந்த சப்ஸ்டன்ஸை நான் தேடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த தெரப்பி விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேரியர்ஸ் பாருங்கள். ஸோ அன்லெஸ் ஐ பில்ட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் தெரப்பிஸ்ட், என்னால் வந்து அந்த தெரப்பி விண்டோவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நியூ டெக்னாலஜிஸ் லைக் பிரெயின் ஸ்டிமுலேஷன், மெடிகேஷன், அண்ட் நாங்கள் வந்து புத்தி கிளினிக்கில் வந்து வி ஈவன் யூஸ் ஆயுர்வேதா, யோகா, தாய்ச்சி, நேச்சுரல் ஹீலிங், அதே எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு அந்த தெரப்பி விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ மெனி வேஸ் வி கேன் அடாப்ட், பட் த கோல் இஸ் காமன். அந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் காமன் சிம்டம், அதை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு நாம் வந்து அந்த தெரப்பி விண்டோவை ஆக்சஸ் பண்ணணும். திஸ் இஸ் த காமனாலிட்டி தட் வி நீட் டு திங்க் அபவுட். டாக்டர், இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வச்சு ஏதாவது ஒரு கேஸ் வந்து நீங்கள் எதாவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா டாக்டர்? ஸோ நீங்கள் சூப்பர்ஸ்டிஷன்ற அந்த வேர்ட் யூஸ் பண்ணும்போது அந்த திஸ் தீம் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் another interesting case that I had seen. Right. So this is a middle-aged man, and he is a highly qualified professional working in one of the premier organizations institute in India. சரிங்களா? ஸோ அவருடைய டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா OCD. He has been diagnosed and living with it for the past 20 years, in and out of therapy since many years. And ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த சிம்டம்ஸ் ரொம்ப ஃப்ளேர் அப் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் போது அவரே வந்துட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு லைஃப் ரன் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது அவருக்கு. ஸோ இங்கே நம்மகிட்ட வரும்போது அவருடைய இந்த ஓசிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக தீம்ஸில் வரும். ஸோ இந்த தீம்ஸ் ஆஃப் கிளென்லினஸ், தீம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ்னஸ், அந்த மாதிரி இதில் வரும் உங்களுக்கு. அதில் அவருக்கு இந்த ரெண்டுமே இருந்தது. செக்ஷுவாலிட்டியில் இருக்கும், பட் அவருக்கு அது கிடையாது. ஹி ஹேட் ஒன்லி தீஸ் 2 things, ரைட். அவருக்கு இது நாள் வரைக்கும் தெரப்பியில் வந்துட்டு கொஞ்சம் அவர் ரிலீஃப் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுக்கு காரணம் அவருக்கு தேவைப்பட்டது another approach called cognitive reframing. யூஸ்வலாக வந்துட்டு ஓசிடியில் வந்துட்டு நம்ம தாட் ஸ்டாப்பிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், ERPன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே ஒரு நிறையா வருஷமாக கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணது, பட் இட் நெவர் கேவ் மச் ஆஃப் ரிலீஃப். அவருக்கு இந்த காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் எங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா, எதனால் வேலை பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அவருக்கு யங் ஏஜில் வந்துட்டு அழுத்தமாக ஒரு பேரண்டிங் மெத்தடில் லைக் இது சரி இது தவறு அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு அவரோட மைண்டில் ஆழமாக பூத்தப்பட்டிருந்தது. ரைட். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ஃபெமஸ் தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவரோட வீட்டில் இருக்கிற அந்த பூஜா ரூம் கிட்ட போகும்போது அவர் நான் எதாவது டர்ட்டி பண்ணிவிடுவேனோ, இல்லை நான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து அதை தொட்டேன்னா அது வந்துட்டு ஏதாவது தெய்வ குத்தம் ஆகிடுமோ, இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அது அங்கே போனேன்னா அந்த இது வந்துட்டு இங்கே நான் பாஸ் பண்ணிவிடுவேனோ, இல்லை ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணும்போது அதை நான் டச் பண்ணும்போது அது என்கிட்ட இந்த கிருமி பாஸ் ஆகிடுமோ, இல்லை அவர் வந்துட்டு யூரினேட் பண்ணும்போது அந்த இது வந்து நான் இதோட சேம், அதாவது இது அந்த இன்டர்மிக்சிங் ஆஃப் தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது. ஸோ அவருக்கு எப்படி ரீஃப்ரேமிங் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மெத்தட்ஸ் ஆஃப் வர்ஷிப் ட்ரெடிஷ்னல் அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் இருக்குது. இந்த டேபு ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா the what is considered as profane in otherwise civil in a civic sense, that also can be used in certain sects of worship அப்படின்றது that is there known in our Indic tradition. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து அவருக்கு சில விஷயங்கள் நான் எடுத்து அவருக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது he was able to accept, ஓகே எனக்குள்ளே இந்த இம்பல்சஸ் வந்தாலும் it does not mean that I am guilty in the eyes of divine. I can be accepted through various other perspectives அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவரை அக்செப்ட் பண்ணிக்கும் போது his symptoms settle naturally. டிஸ்ரெகுலேஷன் பற்றி நம்ம பேசினோம் அண்ட் அந்த தெரப்பியும் நம்ம கொடுத்துட்டோம் ஒரு பேஷண்ட்டுக்கு. பட் இந்த தெரப்பி முடிச்ச அப்புறம் ஹவு டு யூ ரியலைஸ் தட் ஓகே இப்போ அவங்களே வந்து தே ஸ்டார்டட் டு திங்க், அவங்களோட ஓன் வந்து இன்சைட் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் வந்து அதை கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? நாம் கண்டுபிடிக்கிறத விட அவங்களோட அப்ரோச், அவங்களோட இன்ட்ராக்ஷனில் விதம், அவங்க வந்து புது புது விஷயங்களை வந்து வெளிப்படையாக்கி பேச ஆரம்பிக்கிறது, இதில் தான் வந்து அந்த இன்சைட் டெவலப் ஆகுறது நமக்கு தெரிய வரும். இன்சைட்னா ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து என்னோட உண்மைகளை எனக்கே ஒரு புரிதல் வருது, அதுதான் இன்சைட்டு. இதுவரை இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் அபவுட் மை ஓன் பர்சனல் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட்னு சொல்கிறது வந்து இஸ் ஆமாம் இல்லை எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கே, why am I thinking it's a problem? That is the insight. So that is a very simple example, but டீப்பாக நம்ம ஒருத்தரோட தெரப்பி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் ஆஃப் நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் தேவையில்லை யோசிக்கிறதுக்கு, ஆக்சுவலாக த ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட்.
இப்போ சைக்கோசிஸ் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எனக்கு வந்து ஏதோ ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்குது, டெல்யூஷன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை என் காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து சதி பண்ணுறாங்க. இப்போ நான் இன்சைட் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் ஒரு பிரமிப்பு, நானாக வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டேன், அதுதான் இன்சைட் இல்லையா? இப்போது அது டெவலப் ஆகிறதுக்கு இட் மே டேக் சம் டைம், ரைட்? பட் ஹவு டஸ் தட் டெவலப்? அது வந்து மெடிகேஷன் வெரி ஆஃபன் இஸ் ரிக்வயர்ட். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரெயின் ஸ்டிமுலேஷன் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த ஹாலுசினேஷன்ஸ் டெல்யூஷன்ஸ் எல்லாம் குறைச்சி அந்த பர்சனை இட் அலோவ்ஸ் இட் டு திங்க். இது ரெண்டுமே, மெடிகேஷனாக இருக்கட்டும், பிரெயின் ஸ்டிமுலேஷனாக இருக்கட்டும், அந்த திங்கிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, மென்டல் கிளாரிட்டி கொண்டு வருது. பட் நான் ஒருத்தரோட பேசுகிறேன், தெரப்பிஸ்டோட என்கேஜ் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன், இது கம்பைண்டாக நான் பண்ணும்போது திடீர்னு ஆமாம் மேபி இது எதுவும் நடக்கலை, இல்லை இந்த மாதிரி வந்து என் நெய்பர்ஸ் எனக்கு அகேன்ஸ்டாக இல்லை, நான் அப்படி நினச்சிட்டேன் போல, ரைட்? இல்லை என் ஹஸ்பண்ட் இதை ஒன்றும் தப்பு பண்ணல, நான் தான் அப்படி நினச்சிட்டேன் போல, அதுதான் இன்சைட், ரைட்? பட் அது வர்றது இஸ் நாட் ஈஸி. ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் இருக்கும்போது அந்த இன்சைட் வர்றது ரொம்ப கஷ்டம். இட் டேக்ஸ் டைம். அதுக்கு பட் ஒன்ஸ் தட் கம்ஸ், அது அந்த ஒரு அவேர்னஸ் வந்ததுன்னா அதுலேருந்து ஒர்க் பண்ணுறது பிகம்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். நான் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன், நான் ஏன் இந்த ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் வந்து என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் தெரபிஸ்டோட. நம்மளுக்கு வந்து இந்த ஓசிடி ப்ராப்ளம் பற்றி நிறைய தெரியும். அண்ட் ஐ எம் சீயிங் லைக் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் வந்து சின்ஸ் யூ ஹவ் பீன் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் வித் திஸ் நியூரோ மாடுலேஷன், அது எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது டாக்டர் அவங்களோட அப்சசிவ் திங்கிங்க்கு? ஸோ நீங்கள் ஓசிடி பார்த்தீங்கன்னா திங்கிங் வந்து ஒரு குழிக்குள்ளே போன மாதிரி ரிப்பீட்டடாக அதையே நான் யோசிக்கிறேன், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அந்த அளவுக்கு நான் அதை பற்றி யோசிக்க தேவையே இல்லைன்னு எனக்கே தெரியும், ஆனால் என்னால் நிறுத்த முடியல. இட்ஸ் அ லூப். அதில் நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ மெடிசன்ஸும் சரி, நியூரோ மாடுலேஷனும் சரி, அந்த லூப்பை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணுது. ஏன்னா நான் அந்த லூப்பில் இருக்கும்போது என்னால் வந்து ரேஷ்னலாக திங்க் பண்ணி, இப்போ ஏன் இந்த ஓசிடியில் ஏன் டிஸ்ரெகுலேஷன் வருது அப்படின்னு பாருங்கள். எனக்கு ஓசிடி இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் இருக்கிற வீட்டில் இன்னும் 3 பேர் இருக்காங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்ஃபெக்ஷன் அவங்கள்ட்ட கொண்டு வர முடியாது. ஸோ என்னாகும், டிஸ்ரெகுலேஷன், கோவம் வரும், பிரச்சனைகள் வரும், என்னால் வந்து உங்களோட கூட இருக்க முடியல, நீங்களாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்கீங்க அப்படின்னு ஐ ஸ்டார்ட் திங்கிங். ஏன்னா எனக்கு ஓசிடி இருக்குது, நான் வந்து சில திங்ஸ் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், அது இல்லைன்னா எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் அதிகமாகிடுது. மற்றவங்க அதை எதிர்பார்க்கல, மற்றவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கல. கரெக்ட். ஸோ இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த ரெப்பிட்டேட்டிவ் திங்கிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை இந்த லூப்பில் போகிற திங்கிங், இல்லை அந்த ஒரு குழிக்குள்ளே போய் உட்காந்து அந்த மாதிரி யோசிக்கிறத எங்களால் வந்து கட் பண்ண முடியுது. ஸோ ஹவு தட் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஆஃப் த பிரெயின் நான் ஏற்கனவே சொன்னேன், தட் இஸ் த டிசிஷன் மேக்கிங் பார்ட். நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டிமுலேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் த ஃப்ரண்ட் ஆஃப் த பிரெயின். சரிங்களா? டார்சோலேட்ரல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், அங்கே தான் ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸோ அண்ட் இட்ஸ் அ ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டிமுலேஷன், இட்ஸ் நாட் அ ஒன் டைம். ஓகே, ஸோ திருப்பி திருப்பி செய்கிறதுக்கு காரணம், இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் எதுக்கு போடுறாங்க? பேஸ் மேக்கர் போடுறது ஹார்ட் ஒரு ரிதம் சரியாக இல்லை, அதனால இந்த ரிதமை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹார்ட்டை பேஸ் பண்ணுறோம். இது வந்து மூளைக்கு ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி. ஒன்லி திங் இஸ் மூளைக்குள்ளே வைக்கலை, வெளியிலேருந்து செய்கிறோம். திருப்பி திருப்பி செய்யும்போது இந்த ரெப்பிட்டேட்டிவ் சைக்கிள்ஸ் ஆஃப் திங்கிங், இந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், இது எல்லாமே கட் அவுட் ஆகுது. தென் நான் வந்து when I'm engaging with the therapist, என்னால் வந்து என்னோட பிரச்சனையை ரேஷ்னலாக பார்க்க முடியுது. ஓ, நான் இது எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, எல்லார்ட்டையுமே நான் இது எதிர்பார்க்கக்கூடாது, நான் அப்படி நடந்துக்கிறது தப்பு இல்லை, நான் மாதிரி நடந்துக்கக்கூடாது. அந்த அவேர்னஸ் வருது தான் இட் லீட்ஸ் டு அ சேஞ்ச் இன் மை பிஹேவியர். ஸோ இது வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறதுல தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் இன் கண்டிஷன்ஸ் லைக் ஓசிடி. ஓகே. அண்ட் இப்போது நிறைய பேர் இது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு மனசு சரியில்லை அதனால் நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு they will be spiritually affected also sometimes. ஸோ இந்த நியூரோ சயின்ஸ் வந்து since you have been treating that, உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா அவங்கள வந்து ட்ரீட் பண்ண முடியுமா டாக்டர்?
ஓகே, ஸோ இதில் 2 பாகம் இருக்குது. ஒன்று வந்து சோஷியலாக நம்ம வந்து வி ஆர் ப்ரோக்ராம்டு ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பழக்கப்படுத்திட்டாங்க. ரைட்? கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்குக்கோ குருத்வாராவுக்கோ கூட்டிகிட்டு போய் பழக்கப்படுத்திட்டாங்க. பிரச்சனைன்னு வரும்போது நாம் எல்லாருமே வி ஹவ் சீன் பீப்புள் ப்ரே, ஃபேமிலியில் ப்ரே பண்ணி பார்த்துருப்போம், ரிலேட்டிவ்ஸ் ப்ரே பண்ணி பார்த்துருப்போம். ஓகே, இது பண்ணுறது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குதுன்னு ஒரு மோஸ்ட் பீப்புள், எவ்ரிபடின்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் பீப்புளுக்கு இட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் தேர் ஃபார் ஹெல்ப்ஃபுல் இன் சம் வே. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தெர் ஆர் சம் ட்ரெடிஷன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசம் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிடேஷன் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரியா? மெனி ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸில் ப்ரேயர் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போது இது வந்து என்ன பண்ணுது? டுடே வி நோ ஃப்ரம் நியூரோ சயின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு காம் த பிரெயின். மூளையிலே வித்தியாசங்கள் கொண்டு வருது. மூளையோட ஆக்டிவிட்டி காமா வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். மெடிடேஷன் வந்து அந்த காமா வேவ்ஸை அன்லாக் பண்ணுது. சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்யூஷன் இருக்குது. நான் இது வந்து இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ப்ராப்ளம் ஆகலாமா? நிறைய டிஸார்டர்ஸில் வந்து நாங்கள் வந்து ஹைப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்குறோம். ஓகே, தட் இஸ் நான் வந்து ஆர்டினரி லெவல் இல்லாமல் வேறு ஏதோ லெவலில் நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இறங்கிடுறேன். ஓகே, ஸோ வி ஹாவ் பேஷண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து அவங்க கடவுளையே அவங்க கூட கூட்டிகிட்டு வர மாதிரி என்னத்தெல்லாமோ தூக்கிட்டு வருவாங்க. இல்லை அந்த ஸ்பிரிச்சுவல் இதில் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும், ஓவர் என்கேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரி அப்நார்மலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹைப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிஷன்ஸ் லைக் மேனியா, கண்டிஷன்ஸ் லைக் ஸ்கிசோஃப்ரீனியா, சம் டைப்ஸ் ஆஃப் எபிலெப்சி, வாட்ஸ் கால்ட் டெம்பரல் லோப் எபிலெப்சி, இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் அதுவும் பார்க்குறோம். பட் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நியூரோ சயின்ஸ் பற்றி கேட்டீங்க, மூளையில் எந்த பாகத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் ஐ வாஸ் இன்வால்வ் இன் பப்ளிஷிங் ஃப்ரம் லண்டன். ஓகே, வேர் நாங்கள் மூளை ஸ்கேன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணோம் பீப்புள் வித் எபிலெப்சியில் ஹூ ஆர் ஹேவிங் திஸ் ஹைப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டி டெண்டன்சி. இந்த ஹிப்போ கேம்பஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹிப்போ கேம்பஸில் தான் வந்து அந்த டெண்டன்சி இஸ் ரிஃப்ளெக்டட் அண்ட் மோர் ஆன் த ரைட் சைட் தேன் ஆன் த லெஃப்ட் சைட். இது வந்து ஒரு நியூரோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, சயின்ஸில் இது வந்து கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், மேனியாவாக இருக்கட்டும், ஸ்கிசோஃப்ரீனியாவாக இருக்கட்டும், எபிலெப்சியாக இருக்கட்டும், எல்லாமே பிரெயின்லேருந்து தான் வருது. ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிரெயின்லேருந்து தான் வருது. ஓகே, ஹைப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். ஏன்னா நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து உணர்ச்சி கட்டுப்பாடின்மை. ஸோ 2 விதத்துலேயும், ஒரு விதத்தில் மறுபடியும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், நல்லாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதையே நான் வந்து ஓவர் யூஸ் பண்ணி ஓவர் டூ பண்ணுறேன்னா அதே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த நோயோடு ஒரு அறிகுறியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. அண்ட் இப்போது இந்த மாடர்ன் மெடிகேஷனில் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது டாக்டர்? ஸோ முன்னெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி வர பிரெயின் வந்து ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படின்னா வந்து ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், சேஞ்ச் கிடையாது. That's how they were thinking. Then there was a very important study, one of the first studies that happened. இந்த மாதிரி வந்து பிரெயின் வந்து அந்த மாதிரி இல்லை, பிரெயினில் மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டடி ஒன்று நடந்தது. யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோ சயின்ஸில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த லண்டன் டாக்ஸி, பிளாக் டாக்ஸி ஓட்டுற டிரைவர்ஸ், அவங்க வந்து அப்போல்லாம் கூகுள் மேப்லாம் கிடையாது, என்டையர் லண்டன் மேப்பை அவங்க மனசில் வந்து பதிச்சுக்கணும் மெமரியில். ஸோ அது வந்து 2 இயர் ப்ராசஸ், 2 வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க லண்டன் கேப் ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டே வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எப்படி போவீங்க, நான் ரோடு பை ரோடு சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே ஃபுல் சிட்டி மேப்பும் மெமரியில் இருக்கணும். தட் இஸ் தி கண்டிஷன் அண்டர் விச் தட் டெஸ்ட் இஸ் ரன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிரெயின் ஸ்கேன்ஸ் அந்த டெஸ்ட்டை அந்த ட்ரைனிங்கில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு கண்டினியூஸாக they did brain scan during the training also. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த மெமரி சென்டர் ஹிப்போ கேம்பஸ் அது வந்து வளருது.
நான் வந்து அந்த மேப்பை வந்து படித்து இம்ப்ரூவ் ஆக ஆக அது பெருசாகிட்டே போகுது, ஓகே சைஸ் இன்க்ரீசஸ். ஸோ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வந்தது, பிரெயின் ஹேஸ் பிளாஸ்டிசிட்டி, பிரெயினால் வந்து வளர முடியும், மாற முடியும். ஓகே, இதே வந்து விஎஸ் ராமச்சந்திரன், இந்தியன் நியூரோ சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் அவுட் ஆஃப் சாண்டிகோ, அவர் என்ன காமிச்சிருக்காருன்னா தட் இந்த ஃபேண்டம் லிம்புன்னு சொல்லுவோம், தட் இஸ் எனக்கு கை டேமேஜ் ஆகிடுது, ஆம்புடேட் பண்ணிடுறாங்க, எனக்கு கை இருக்கிற மாதிரியே இருக்கும், அந்த இல்லாத கையில் வலி வரா மாதிரி இருக்கும். ஸோ அவர் என்ன காமிச்சிருக்காருன்னா அந்த சென்சேஷன்ஸை வந்து நம்ம பிரெயினில் மாற்ற முடியும். ஓகே, அந்த ஏரியா சேஞ்சஸ், நம்ம ட்ரெயின் பண்ண அந்த ஏரியா சேஞ்சஸ்ன்னு காமிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பிரெயின் இஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி இஸ் பாசிபிள். நான் இது வந்து இட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ. ஏன்னா நம்ம வந்து 2 விதத்தில் யோசிக்கிறோம். ஒன்று வந்து க்யூர், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஐ வாண்ட் டு கெட் பெட்டர், அது ஒரு விதம், அதுக்கு நான் இந்த நியூரோ மாடுலேஷன் இதெல்லாம் சொன்னேன். இன்னொரு விதம், நான் வந்து ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ், நான் இப்போ இருக்கிறத விட நான் பெட்டராக இருக்கணும், அதுக்கும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் எப்படி ஒரு புது ஸ்கில் கற்றுக்கலாம், நான் ஒரு புதுசாக செய்கிறது எப்படி இன்னும் நல்லா செய்யலாம், அதுக்கும் வந்து அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி கெப்பாசிட்டி பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நியூரோ சயின்ஸில் இன்றைக்கி அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதே மாதிரி நாங்கள் பண்ணுற தெரப்பி ரீஹாபிலிட்டேஷனில் அதை வந்து இட் ஹஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன், உணர்ச்சி கட்டுப்பாடின்மை, அது வந்து நிறைய நரம்பியல் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், மன நிலைய சம்மந்தப்பட்ட கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர், அதை பற்றி பேசியிருக்கோம். ரெண்டாவது நாம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து பேஷண்ட்டை ஹெல்ப் பண்ண முடியுது. எப்படி பிரெயின் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிஸ்ரெகுலேஷன், உணர்ச்சி கட்டுப்பாடின்மை, அது குறையுது. அதே நேரத்தில் நம்ம சைக்கலாஜிக்கல் தெரப்பி செய்யும்போது ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெரப்பி விண்டோ ஓப்பன் அவுட் ஆகுது. அதில் இன்சைட், என்னோட புரிதல், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகுது. இதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கம்பைண்டாக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணுறோம். இந்த விழிப்புணர்வு சொசைட்டியில் வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ ஒன்று செஞ்சால் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மென்டல் ஹெல்த்துக்கு பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது கம்பைண்டாக லாஜிக்கலாக செய்யும்போது இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு.